வணக்கம். பாகம் 3. பாகம் 1 வீடியோவிலும் 3 வீடியோவிலும் இருக்கும் 2 ஷார்ட்ஸில் இருக்கும் அனைத்து மக்களும் போய் அதில் சென்று பார்த்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொடுத்துள்ள பயிற்சி மூலம் பல நோய்கள் தீர்க்கும் எளிய பயிற்சி. உடல் அரிப்புகள் முதல் இருமல், சளி, இடுப்பு வலி, சுளுக்கு, கால் வீக்கம், இது போன்று எண்ணற்ற பல நோய்கள் தீர்க்கக்கூடிய அருமையான பயிற்சி தான் கொடுத்துள்ளேன். இந்த பயிற்சி செய்வதால் உடல் பருமன், கால் வீக்கம், யானைக்கால் இது போன்று இருப்பவர்கள் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பலூனில் காற்று இருந்து அதை இறக்கிவிட்டால் எப்படி திடீரென்று உங்களுக்கு பலூன் ஒன்றும் இல்லாமல் ஆகிறது, அது போன்றுதான் உங்கள் கால் வீக்கங்கள் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போகும். அப்பொழுது உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். அப்போது அதற்கு ஏற்றவாறு நீங்கள் ஒரு வாரத்திற்கு பழ ஜூஸ்கள் அல்லது சத்தான உணவுகள் இது போன்று அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் செய்து உடல் சோர்வு சற்று குறையும் வரை, அதாவது 4 நாட்களோ உங்களால் எத்தனை நாட்கள் முடியுமோ அதுவரை செய்யுங்கள். அதன் பிறகு தினசரி உங்களால் முடியவில்லை என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது போன்று பயிற்சி செய்யுங்கள். அதாவது மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி அல்லது 9 மணி வரை தண்ணீர் குடிக்கக்கூடாது, உணவு அருந்தக்கூடாது. இப்படி ஒரு நாள் செய்யுங்கள். மறுநாள் எப்பொழுதும் போல தண்ணீரும் குடியுங்கள், உணவும் அருந்தி இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு உடலில் உள்ள கேஸ் கழிவுகள், அதாவது உங்கள் உபாதைகள் அனைத்தும் வெளியேறிவிடும். மறுநாள் புதிதாக நீங்கள் உணவெல்லாம் உண்ணும் போது உங்களுக்கு உடல் சாதாரணமாக இருக்கும். திரும்ப மறுநாள் இது பண்ணும்போது உங்களுக்கு சரியான முறையில் உடல் இருக்கும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதுவும் நல்ல பலன்கள் கொடுக்கும். உடல் மசாஜ் செய்பவர்கள் இது போன்று பயிற்சி செய்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போன்று தான் சுளுக்கு எடுப்பவர்களுக்கும் நல்ல பலன் இருக்கும். பிபி, சுகர், பிறகு அதிகப்படியான மாதம் டெஸ்ட் எடுப்பவர்கள் அவர்களும் இது போன்று நீங்கள் பயிற்சி செய்து பிறகு ஒரு வாரம் பயிற்சி செய்யுங்கள். பிறகு டெஸ்ட் எடுக்க சென்று பாருங்கள். அதுவும் நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே போன்று நீங்கள் உடலில் ஏதேனும் ஆப்ரேஷன் செய்வதாக இருந்தால் ஒரு வாரம் முன்பு இது போன்று செய்தீர்கள் என்றால் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறி உடல் தூய்மையாக இருக்கும். அப்பொழுது ஆப்ரேஷன் செய்வதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். இது போன்ற பயிற்சி செய்பவர்கள் சில தினங்கள் கழித்து இரவில் தண்ணீர் மட்டும் நிறுத்தி பாருங்கள், உணவை சாப்பிட்டு பாருங்கள். அதன் பலன் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று சில தினங்களுக்கு உணவு சாப்பிடுங்கள், தண்ணீரை நிறுத்துங்கள். அதாவது மாற்றி மாற்றி செய்யுங்கள். தண்ணீர் நிறுத்துங்கள், சில தினங்களுக்கு உணவை நிறுத்துங்கள். அதன் பலனையும் காணுங்கள். மாலை உணவு நீங்கள் சாப்பிடுவது முடிந்தவரை 2 மணிக்குள் முடித்து விடுங்கள் அல்லது 3 மணிக்குள் முடித்து விடுங்கள். உணவு அருந்திய பிறகு 5-6 மணி நேரம் கழித்து நிச்சயமாக வயிறை தூய்மை செய்த பிறகுதான் படுக்க வேண்டும். வயிறை தூய்மை செய்யாமல் படுத்தால் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. அதனால் தயவு செய்து அனைவரும் இந்த பயிற்சி செய்பவர்கள் இரவு வயிறை தூய்மை செய்த பிறகுதான் படுக்க வேண்டும். அது நல்ல பலன்களை கொடுக்கும். வீடியோவில் உங்களுக்கு பாகம் 1 இருக்கும், 3 இருக்கும், பாகம் 2 ஷார்ட்ஸில் இருக்கும். போய் பாருங்கள். இந்த பயிற்சி பலன் பெற்றவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். பகிரவில்லை என்றாலும் உங்கள் கூட இருப்பவர்களுக்கு, அதாவது வீட்டில் இருப்பவர்களுக்காவது சொல்லி உடல் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். வணக்கம்.